எல்லா ஊழியர்களுக்கும் நம்ம இந்த வார்த்தையை தான் சொல்லி ஜெபிப்போம். எபிரேயரில் பவுல் எழுதியிருக்கிறது போல, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளி இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாக ஏற்படுத்தப்படுகிறது இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஆரோனை எப்படி அழைத்தார் என்று சொல்லி தெரியுமா? பாருங்க, மோசையை தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் பார்வோன் முன்பாக நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிறார். ஆனால் மோசை சொல்கிறான், இல்லை என்னால் முடியாது, இல்லை ஏன்னா நம்ம அந்த வயிற்றுக்கு நான் இப்படி சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தன்னுடைய அழைப்பை என்ன பண்ணுகிறான், அப்படியே அவன் நிராகரித்து கொண்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு கோவம் வந்துட்டு, அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரன் ஆரோன் நல்லா பேசுவான்ல, அவன் உன்னோடு கூட இருக்கட்டும், ஆனாலும் கூட என்ன பண்ணுவேன், நான் உன்னை தான் அவனுக்கு தலையாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவர் அழைத்தது மோசை, ஆனால் மோசை என்னால் இது அதுன்னு சொல்லி அவன் சாக்கு போக்கு சொல்லும் பொழுது ஆரோனுக்கு ஒரு அழைப்பு கிடைக்குது பாருங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஆரோன் எங்கேயோ போய் கொண்டிருந்தவன் தான், ஆனால் ஆண்டவர் பார்த்தா அந்த ஆரோனுடைய வழியை அவர் திருப்புகிறார், அவனை என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். இப்போ என்ன பண்ணு, இதில் போய் இணைந்து கொள்ள, மோசையோடு இணைந்து எகிப்தில் இருக்க ஜனங்களை நீ விடுவிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய. ஸோ ஆனால் இன்னொன்று பார்த்தோன்னா, இந்த மோசே தனியாக போயிருந்தா கூட கானானுக்குள்ளே போயிருப்பான். ஆனால் இந்த ஆரோனோடு கூட இன்னைக்கு இணைந்து எனக்கு இன்னொரு ஆள் வேணும், என்னால் முடியாதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொன்னதுனால கடைசியில் கானானுக்குள்ளே கூட போகலைன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்க, ஊழியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியங்கள். இன்றைக்கி ஊழியம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மைக்கை பிடிச்சிட்டு நல்லா லக்ஸூரியஸாக நம்ம இன்றைக்கி ஆடைகளை உடுத்தி இன்றைக்கி பாட்டு பாடி இன்றைக்கி ஆடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நினைக்கிறாங்க. அதனால தான் எல்லாரும் ஊழியம் நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. பாருங்கள், ஊழியங்கிறதே ஒரு கடினமான பாதை தான். ஊழியம் அப்படிங்கிறது நம்ம எத்தனையோ காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம இழக்க கொடுக்கறது தான் ஊழியம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அறிந்த ஒரு குடும்பத்தில் அப்படி தான், எங்களுக்கு ஊழியத்தை அழைப்புன்னு சொல்லி யாரோ ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் நான் ஊழியத்துக்கு அழைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், படித்து கொண்டு வந்த அந்த பொண்ணு என்னை ஊழியத்துக்கு அழைச்சான்னு சொல்லி வீட்டில் தூங்கி நல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ 30 வயது ஆக போகிறது, இன்னும் திருமணமும் முடியல, வேலையிலும் ஒரு காரியம் இல்லை, ஊழியமும் இல்லை. அதான் கேட்டேன், இப்போது நாங்கள் பேசாமல் பழைய வாழ்க்கைக்கு போயிடலான்னு சொல்லி நினைக்கிறோம், ஏன்னா எங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொல்லி அந்த மகளுடைய தாய், அந்த மகள் குடும்பமே சொல்கிறாங்க. எப்படிங்க ஆண்டவர் கைவிடுவார்? அதான் கேட்டேன், ஊழியத்துக்கு உங்களை அழைச்சாரு, நீங்கள் ஊழியம்னு சொல்லி பேசலான்னு சொன்னீங்க, அப்போ அதெல்லாம் உங்களோட யார் பேசுனது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால தான் இன்றைக்கு திட்டமாக எனக்கு அழைப்பை பெற்று வரணும். எனக்கு ஒரு மகன் அப்படி தான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு 20-25 வயது தான் இருக்கும். என் ஊழியத்தின் தேவை தினமும் 100 ரூபாய் ஆகிறது, அதனால் எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 100 ரூபாய் உன்னால் கொடுக்க முடியும்னா கொடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அநேகருக்கு ஜெபிக்கிறேன் ஜெப குறிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் என்கிட்ட ஒரு குறிப்பு சொல்கிறான், எனக்கு தினமும் 100 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லி. 100 ரூபா தேவையை கூட சந்திக்காத, 100 ரூபாயை கூட உனக்கு கொடுக்க முடியாத இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவனையை நம்ம ஆராதிக்கிறோம். உனக்கு 100 ரூபா கொடுக்க முடியாதவர் இன்றைக்கு நீ மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லுது, அப்போ அவங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பாரா? அதில் ஊழியம் என்று சொல்லி அட்டுழியம் செய்யாதீங்க. உண்மையாக அழைத்தால் ஊழியத்தை செய்யும்.